நான் என்கிற அகம்பாவம், அவனா என்கிற போராமை, எனக்கு என்கிற பேராசை இவை எப்போதும் ஒரு மனிதனை வாழ வைக்காது. கோபத்தில் மௌனம் காக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும். அன்பு மலரும் இடமெல்லாம் விதைக்கப்படுகிறது அழகு. மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் துவண்டு விடுவதற்கும் ஒன்றொன்று இருப்பது போல வாழ்வதற்கும் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. உயர்ந்த எண்ணங்களின் தோழமை உடையோர் ஒரு நாளும் தனிமை காண்பது இல்லை. எதுவும் சுலபமில்லை, ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். உனக்கென்ன எதுவும் இல்லாமல் போகாது. தேடு, நிச்சயம் கிடைக்கும். தேடலில்தான் வாழ்க்கையே உள்ளது. காலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். அதுவரை நம்பிக்கையோடு செயல்படு. சில உறவுகள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் புரிதலுடன் பொறுமையும் அவசியமானது. நாம் சகித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல, நம்மையே நாம் செதுக்கி கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சாதிப்பார்கள். 1000 பேரிடம் யோசனை கேள், ஆனால் முடிவை நீ மட்டும் எடு. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தல் வெற்றி, கடமைக்கு செய்தல் தோல்வி. பிறர் ரகசியம் பேசும்போது செவிடனாய் இரு. பிறர் மனைவியை பார்க்கும்போது குருடனாய் இரு. புறஞ்சொல் பேசும் நிலையில் ஊமையாய் இரு. இறைவா, எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டு விடுவானா? கோபம், கௌரவம், வெறுப்பு, போட்டி என இல்லாமல் விட்டு கொடுத்தும் தட்டி கொடுத்தும் வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை மிக அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். வாழ்க்கை மிக சிறியது. அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சதனமாகவும் மன்னித்தலை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதீர்கள், விரும்புவர்களை விட்டுவிடாதீர்கள். துணியாதவரை வாழ்க்கை பயங்காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழிகாட்டும். வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடன் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி. உங்களுக்கு பிடித்தார் போல் வாழுங்கள், உங்களை பிடிப்பதற்காக வாழாதீர்கள். காலங்களும் நிலையானது அல்ல, காயங்களும் நிலையானது அல்ல. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஆனந்தமான வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் நம்முடன் இருந்தால் போதும். உள்ளம் இனிதானால் உலகமே இனிதாகும். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல, நம்மோடு இருப்பவர்கள். சரியாய் பேசுகிறோமா என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகிறோமா என்பதுதான் முக்கியம். கடவுளை வணங்கியும் எந்த பலனும் இல்லை என்றால் கடவுளை வணங்கும் முறையில் தவறு என்பதை அறிக. சரியான நேரத்தில் காட்டப்படாத அன்பும் தவறான நேரத்தில் காட்டப்படும் கோபமுமே உறவுகளுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். நம்மை நிர்ணயிக்கும் 2 விஷயம். நம்மிடம் ஒன்றும் இல்லாத போது நம் பொறுமை, நம்மிடம் எல்லாம் இருக்கும் பொழுது நம் நடத்தை. நீ எவ்வளவு கற்றாய் என்பது பெரிதல்ல, கற்ற வழியில் எவ்வளவு தூரம் நடக்கிறாய் என்பதே பெரிது. நாம் ஏற்றிவிடும் ஏணியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, சூழ்ச்சி செய்யும் சகுனியாக இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லவர்கள் என்று நினைப்பதில் தப்பு இல்லை, ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தப்பு. ஆடம்பரமாக வாழறதுக்கு கூட அதிகமா போராட வேண்டியதில்லை, ஆனா நிம்மதியா வாழறதுக்கு தான் சாகும் வரைக்கும் போராட வேண்டியதா இருக்கு. மன நிம்மதிக்காக தான் ஆண்டவன் உறவுகளை படைத்தான். ஆனால் மனதில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமே உறவுகள்தான்.
பார்ப்பதையெல்லாம் கேட்டு அடம்பிடிக்கும். எதையாவது நினைத்து கவலைப்படும். எதிர்காலத்தை நினைத்து அதிகம் பயப்படும். அன்புக்கு ஏங்கும். அவசரமாய் கோபப்படும். விமர்சனங்களை தாங்காமல் விம்மி அழும். நம் மனம் எனும் குழந்தை. அந்த குழந்தைக்கு அன்பாய் சொல்லி வைப்போம். எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும். உருவம் கண்டு பழகாதே, உள்ளம் கண்டு பழகு. பருவம் கண்டு பழகாதே, பண்பு கண்டு பழகு. முகம் கண்டு பழகாதே, அகம் கண்டு பழகு. பல பேரோட வாழ்க்கையில வெற்றிப்படிகளை முன்னேற விடாமல் தடுக்கும் முட்டுக்கட்டை என்ன தெரியுமா? அந்த வாய்தான். வாழ்க்கையில யாரையுமே குறைவாக எடை போடாதீங்க. உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் கூட ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. மீண்டும் மீண்டும் நண்பர்களே சந்தித்து கொண்டே இருப்போம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகளையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. பாய் பாய்.